வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இந்த 3 பர்சனுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுனு. அதனால இதை பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஐ, நெக்ஸ்ட் வி, நெக்ஸ்ட் யூ, தே, he, she, it. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சிங்குலருக்கு ஐ யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு வி. ஸோ ஐ, வி. செகண்ட் பர்சன்ல யூ, சிங்குலருக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறோம். அந்த அடுத்தது தே, ப்ளூரலுக்கு அவங்க அப்படின்னு சொல்லும்போது இது தேர்ட் பர்சனுடைய ப்ளூரல், இது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஈ, ஷி, இட். இப்போ இது எல்லாமே இந்த ப்ரொனவுன்ஸ், அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுலாம் ப்ரொனவுன் சொல்கிறோம். எங்கள் பேர் சொல்ல யூஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பர்சனுக்குரிய பெயரோட சொல்லாமல் நம்ம அந்த எந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோமோ இதெல்லாம் இந்த ஐ, வி, யூ, தே, ஈ, ஷி, இட் இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுன். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்துருக்கோம். ஐனா மை, வீனா ஹம், யூ தும். அதில் 3 கேட்டகரி இருக்குது, தூ, தும், ஆப். அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம்ல ஆப். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன்ல ஹி, ஷி, இட்ல வஹ், யஹ் பார்த்தோம். அதனோட ப்ளூரல் ஃபார்ம் வே, ஏ, தேன்றதுக்கு அந்த லாஸ்ட்ல தே. இது தேர்ட் பர்சன். இப்போ இதனுடைய இதுல நம்ம பார்த்துருக்கிற கிராமர் என்னன்னா மை, ஹூ. மைன்னு வந்தா அதனுடைய எண்டிங் ஹூன்னு இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதாவது இங்கிலீஷ்ல ஐக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆம் இங்க இருக்கிறது இல்லை, சென்டென்ஸ் கூட கடைசியில இருக்குதுன்னு நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மை கூட ஹூ வந்தா. சரி, இப்போ இதை எப்படியெல்லாம் நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம். அந்த நேம் மேலாவும் இருக்கலாம் இல்ல ஃபிமேலாவும் இருக்கலாம். அதான் இந்த இடத்துல எம், எஃப் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்றாங்க. நான் ரவி, நான் கவிதா அப்படின்னு சொல்லும் போது மை, இப்ப கமலா அப்படின்னா கமலா, மை கமலா ஹூ, மை ரவி ஹூ. அந்த நேம் யூஸ் பண்றதுக்காக நம்ம மை ஹூன்னு இருக்கும்போது இந்த எண்டிங்கே யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்ல வேணா ஐ எம் கவிதா, ஐ எம் ரவி, ஐ எம் கமலா அப்படின்றது வருமே தவிர ஹிந்தியில ஹூ கடைசியில வருது. இதை நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க தமிழ்ல கமலான்னு சொல்றோம், ஆனா இந்த இடத்துல லாங் சவுண்ட் லா வர்றதுனால இங்க இம்முன்ற அந்த சவுண்ட் தான் கொடுப்போம். இது விமலாவா இருந்தாலும் விம்லா, சரளாவா இருந்தாலும் சரளா, இவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொல்ற மாதிரி கமலா, விமலா எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. ஹிந்தியில மை கமலா ஹூ, மை ரவி ஹூ. அது மேலோ இல்ல ஃபீமேலோ. இப்போ இப்படி இந்த மை ஹூவை வச்சு இந்த மாதிரி மை பூர்ணிமா ஹூ, மை மலர் ஹூ, மை வசந்த் ஹூ, இந்த மாதிரி நம்ம பேருக்காக இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். யாருமே தன்னோட பேர் யூஸ் பண்றதுக்காக சொல்லுது. இப்போ அடுத்தது இதே நவுனு இங்க எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு பாருங்க. மை பாரதிய ஹூ, நான் இந்தியன், இந்த மாதிரி ஐ எம் அன் இந்தியன். அடுத்தது மை வித்யார்த்தி ஹூ, நான் ஸ்டூடெண்ட். இப்போ இது காமன் நவுனாவும் இருக்கலாம் இல்ல அப்ஸ்ட்ராக்ட் நவுனாவும் இருக்கலாம். நீங்க எழுதியிருக்கிறேன் காமன் நவுன் போது மை லடுக்கா ஹூ, மை லடுக்கி ஹூ, மை ஆத்மி ஹூ, இந்த மாதிரி சொல்லும்போது ஐ எம் அ கேர்ள், ஐ எம் அ பாய், ஐ எம் அ மேன், இந்த மாதிரி சொல்லும்போது. இப்போ வித்யார்த்தி ஐ எம் அ ஸ்டூடெண்ட், சிக்ஷக் அப்படின்னா டீச்சர், ஐ எம் அ டீச்சர். டாக்கியா ஐ எம் அ போஸ்ட்மேன், ஐ எம் அ ஃபார்மர். அதாவது மை கிசான் ஹூ, இந்த இடத்துல மை பாரதிய ஹூ, மை வித்யார்த்தி ஹூ, மை சிக்ஷக் ஹூ. இந்த சிக்ஷக்ன்றது மேலு, சிக்ஷிகான்னு ஃபீமேல் டீச்சர். மை சிக்ஷிகா ஹூ, மை டாக்கியா ஹூ, ஐ எம் அ போஸ்ட்மேன், ஐ எம் அ ஃபார்மர், மை கிசான் ஹூ. எல்லாத்தினுடைய சென்டென்ஸ்லயும் இந்த மாதிரி ஹூன்னு நம்ம முடிப்போம். அப்போ இந்த நவுனை யூஸ் பண்ணி இங்க அடுத்தது அபிநேதா. அபிநேதானா ஆக்டர். இதே ஆக்ட்ரஸ் அப்படின்னா அபிநேத்ரி. மை அபிநேதா ஹூ, ஐ எம் அன் ஆக்டர் இல்ல ஐ எம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது மை அபிநேதா ஹூ. இதனுடைய ஃபினிஷிங்ல ஹூன்றத நம்ம எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல மைக்கோ வச்சு எப்படி சென்டென்ஸ் நம்ம டயலாகோ இல்லை நம்ம பேசுற ஸ்போக்கன்லயோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். மை சொல்லி ஒன்லி நேம் மட்டும் சொல்லலாம். அது நானுன்னு சொல்றது பொண்ணாவும் இருக்கலாம் இல்லை பையனாவும் இருக்கலாம். ஸோ மேல் ஃபீமேல் எழுதிருக்கு. அடுத்த நவுன் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா காமன் நவுன். அதாவது ஐ எம் அ பாய், ஐ எம் அ கேர்ள், அந்த மாதிரி. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதுவும் இது எல்லாமே கூட காமன் நவுன்ல தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஏன் போட்டிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்றேன், பண்பு பெயர் சொல்லு நமக்கு தெரியும். அப்போ ஒரு பண்பை வச்சு சொல்லும் போது, அதாவது நான் ரொம்ப ஸ்மார்ட், ஐ எம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப மை ஹோஷியார் ஹூ. இப்ப ஸ்மார்ட்ன்ற இந்த ஒரு வார்த்தைக்கு ஹோஷியார்.
இது எப்படி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஆகுது? புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து பண்பு, நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ அதுல இருந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பெயர்களை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்றோம். இல்ல நான் வீரமான பொண்ணு, மை வீர் ஹூ, ஐ எம் அ வாரியர், மை வீர் ஹூ, மை ஹோஷியார் ஹூ, ஐ எம் ஸ்மார்ட், அந்த மாதிரி சொல்லும்போது, இல்ல ஐ எம் புத்திமான், ஐ எம் கிளவர், இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ காமன் நவுனை வச்சு பாய், கேர்ள், டீச்சர், ஸ்டூடெண்ட் இதெல்லாம் காமனாக சொல்லும் போது காமன் நவுன்லையும் நம்ம இந்த மை ஹூவை யூஸ் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இந்த மாதிரி பண்பு பெயர்களை சொல்லி மை ஹோஷியார் ஹூ, இந்த மாதிரி மை புத்திமான் ஹூ, அந்த மாதிரி சொல்லும்போது ஐ எம் ஸ்மார்ட், இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த செகண்ட்ல. அடுத்தது சிம்பிளா மை வியஸ்தம், ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஜஸ்ட் சென்டென்ஸுக்கான இந்த சென்ஸை கொடுக்கும். அது ஒன்று அட்வர்பா இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவா இருக்கலாம், இல்லை காம்ப்ளிமெண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்ஜெக்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சிம்பிளா நம்ம சொல்லக்கூடியது ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லும்போது ஐ இது ஆம், ஐ ஆம் பிஸி, பிஸின்றதுக்கு வியஸ்து. மை வியஸ்த ஹோம், நான் பிஸியா இருக்கேன், ஐ எம் பிஸி. மை குஷ் ஹோம், நான் இந்த இடத்துல வியஸ்த் அப்படின்னா பிஸி. இப்ப இந்த இடத்துல குஷ் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. மை குஷ் ஹோம், இல்லைன்னா மை யஹா ஹோம். நமக்கு தெரியும் யஹானா இங்கன்னா இங்க இருக்கிறேன். மை யஹா ஹோம், பிளேஸ் ஆஃப் அட்வர்ப், இதை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. சிம்பிளா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மை வச்சு 3 விதமா நம்ம யூஸ் பண்ண முடியும். மை 3 ஒரு கிராமர் நம்ம பார்த்திருக்கோம். அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம சிம்பிளா சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம பேச முடியும். சென்டென்ஸ் டயலாக்ஸ் எப்படி பேசலாம். நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மை கர்மே ஹூம், கர்னா வீடு, மேனா இந்த ப்ரொபோசிஷன்ஸ். மை கர்மே ஹூம், ஐ எம் அட் ஹோம், நான் வீட்டுல இருக்கேன். அடுத்தது ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்றோம். மை தயார் ஹூம், நான் ரெடியா இருக்கேன், ஐ எம் ரெடி. மை தயார் ஹூம், ஐ எம் व्यस्त हूं, அந்த மாதிரி. அடுத்தது बाजार में हूं, நான் மார்க்கெட்ல, ஐ எம் இன் தி மார்க்கெட். மை बाजार में हूं, நான் மார்க்கெட்ல இருக்கிறேன். இந்த இந்த மே இந்த இதெல்லாம் ப்ரிபோசிஷன்ஸ். அதாவது இல்லன்ற பொருளை கொடுக்கும். நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வந்து கடை தெருவில் இருக்கிறேன். அதே இந்த இடத்துல பாருங்க அகேலா, மை அகேலா ஹூ, ஐ எம் அலோன், நான் தனிமையில இருக்கேன், நான் தனியா இருக்கேன். மை அகேலா ஹூ. இந்த மாதிரி சிம்பிளாவும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். மை ஹூ வச்சு சிம்பிளா நம்ம டயலாக்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இது. நெக்ஸ்ட் இப்போ கேஸ் எண்டிங்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ், அதாவது மைன் பிளஸ் கா மேரா, தும் பிளஸ் கா துமாரா, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதுல இந்த இடத்துல மேராவை வச்சு நம்ம பார்க்கலாம். மை பிளஸ் கா மேரா, கான்ற ஒரு வேர்டு சேர்ந்திருக்கு. நான் பிளஸ் உடைய என்னுடைய பெயர், மேரா நாம். இந்த இடத்துல சுந்தரி ஹை, என்னோட பேர். அப்ப மை நேம் இஸ், மை நேம் இஸ், இது என்னவோ சுரேஷோ இல்ல ரவியோ இல்ல கோபால் இல்ல ஏதோ ஒன்று. மேரா நாம் கோபால் ஹை, மேரா நாம் சுரேஷ் ஹை. அப்ப மை நேம் இஸ், அது மேலோ ஃபீமேலோ, இந்த மாதிரி இது நம்ம கிரியேட் பண்ண முடியும். என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லும் போது. அடுத்தது சுரேஷ் மேரே படே பாய் ஹை. இந்த இடத்துல மைன் பிளஸ் கா, இந்த இடத்துல மேரா, மைன் பிளஸ் கே மேரே. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் பாருங்க, மைன் பிளஸ் கி மேரி. அப்போ கா எங்க யூஸ் பண்ணணும், கே எங்க யூஸ் பண்ணணும், கி எங்க யூஸ் பண்ணணும், இதை இந்த சின்ன விளக்கத்துல பார்க்கலாம். சுரேஷ் மேரே படே பாய் ஹை, சுரேஷ் என்னுடைய பெரிய அண்ணன். சுரேஷ் இஸ் மை எல்டர் பிரதர். இப்ப எல்டர்ன்றதுனால படேன்றதுனால இங்க மேரான் போடாம இங்க ரெஸ்பெக்டுக்காக இந்த ஏ சவுண்ட் கொடுத்துருக்கோம், மேரேன். இப்ப இந்த இடத்துல ஹை தானே வருது, அதனால வந்து சுரேஷ் ஆர் மை அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. சென்ஸை பொறுத்துதான் இதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல ஏன் அப்ப நம்ம டாட் வச்சிருக்கோம், இது எல்டர் வித் ரெஸ்பெக்ட்ன்றதுக்காக மட்டும்தானே தவிர இந்த இடத்துல சுரேஷ் இஸ் மை எல்டர் பிரதர், சுரேஷ் என்னுடைய மூத்த சகோதரன். சுரேஷ் மேரே படே பாய் ஹை. இந்த இடத்துல ஹைன்னு ஜஸ்ட் ரெஸ்பெக்டுக்காக தான் கொடுத்துருக்குமே தவிர இதனுடைய அர்த்தம் ஒருமையை தான் குறிக்கும், அதாவது இஸ். சுரேஷ் இஸ் மை எல்டர் பிரதர். இப்ப இந்த இடத்துல பாயின்றது மேல்றதுனால படான்னு வந்திருக்கணும். ஆக்சுவலி இந்த இடத்துல மேரே படே பாய் பெரிய அண்ணன் அப்படின்றதுனால இந்த படா பாயின்னு யூஸ் பண்ணாம இங்க ஏ சவுண்ட் கொடுத்து வித் ரெஸ்பெக்ட்னால இந்த ஏ சவுண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம காக்கே கி பார்க்கும்போது சொன்னோம், மைன் பிளஸ் கா மேரா, மைன் பிளஸ் கி மேரி. அது மேலுக்கு யூஸ் பண்ணணும், ரீன்றது வந்து ஃபிமேலுக்கு யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஏன்றதை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்.
அதுதான் இது எல்டர் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல படேன்னு பெருசா வர்றதுனால இங்க மேரேன்னு யூஸ் பண்ணிருக்கோம். இதே இந்த இடத்துல பெஹன் ஃபிமேலா இருக்கிறதுனால மேரி யூஸ் பண்ணிருக்கோம். மை பிளஸ் கி மேரி, மேரி छोटी बहन है. யாரு? கவிதா. கவிதா இஸ் மை இந்த இடத்துல younger சிஸ்டர், சின்ன சகோதரி, சிறிய சகோதரி. யாரு? கவிதா என்னுடைய சிறிய சகோதரி, அதாவது தங்க. கவிதா இஸ் மை younger சிஸ்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இஸ்க்கு இங்க ஹை தான் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஹை கொடுக்கல. இந்த இடத்துல கொடுத்தும் இந்த இடத்துல இஸ்ன்னு யூஸ் பண்றோம், இங்க கொடுக்காம இஸ் யூஸ் பண்றோம். சென்ஸை பொறுத்து தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர எல்லா இடத்துலயும் ரூல் வந்து ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது. பிளெக்சிபிளா தான் இது இருக்கு ஸ்போக்கனை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல ஏன் வந்து ரா இல்லாம ரீ இருக்குன்னா பெஹன் வந்து ஃபீமேலு, அதனால மை பிளஸ் கி மேரி. என்னுடைய மூணுத்துலயுமே சென்ஸ் ஒண்ணுதான். மேரா, மேரே, மேரி எல்லாத்துலயும் என்னுடையதான். ஆனா இது எந்த இடத்துல எப்படி மாறுதுன்றது மட்டும் நம்ம பாத்துக்கணும். இந்த இடத்துல பாய், அதனால மேரேன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி மேராவே போடலாம், மேஸ்குலின் சிங்குலர் தான். ஏன் நம்ம வந்து ஏன் போட்டிருக்கோம்னா வித் ரெஸ்பெக்ட் ஏல்டர், அந்த ஒரு ரீசன் தான். அதனாலதான் இந்த இடத்துல கூட இஸ் வந்து ஆறு மாதிரியான அர்த்தத்தை கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ற சென்ஸ் இங்கிலீஷ்ல இஸ் தான். கவிதா மேரி छोटी बहन है. கவிதா என்னுடைய சிறிய தங்க. கவிதா இஸ் மை younger சிஸ்டர். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, மேரே குச் மித்ர ஹை. குச்னா சம் இல்ல ஃபியூ, இந்த அர்த்தத்தை சில, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல மை பிளஸ் கே மேரே, அதை வச்சு என்னுடைய சில நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்படின்னு எடுத்துருக்கு. எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஐ ஹேவ் சம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மித்ரனா ஃப்ரெண்டு. இந்த இடத்துல ஹை ஏன் இருக்கு அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். எனக்கு சில அப்படின்னும் போதே கவுண்டிங்ல அது ஒன்றை விட அதிகம். அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஹை யூஸ் பண்ணுவோம். அதே இந்த இடத்துல ஏன் வந்து எனக்கு என்னுடையன்னு சொல்லி கொடுத்தீங்க மை பிளஸ் கே. இந்த இடத்துல ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னா இங்கிலீஷ் மாதிரி தான். மீன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்குன்ற அர்த்தத்தையும் கொடுக்கும், இல்ல என்னைன்ற ஒரு அர்த்தத்தையும், எனக்கு என்னைன்னு ரெண்டு மீனிங்க கொடுக்கும் மீன்றது. அது நம்ம இங்கிலீஷ் எசன்ஸ்ல பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரியும். அதே தான் இங்க எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்களே தவிர இந்த இடத்துல என்னுடைய சில நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்படி நம்ம தமிழ்ல சொல்றது இல்லை. இங்கிலீஷ்ல ஐ ஹேவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஐன்ற மீனிங்கை கொடுக்குதே தவிர மைன்ற மீனிங்கை இங்க மேரே கொடுக்கல. சில இடத்துல ரூல் வந்து பிளெக்சிபிளா தான் ஸ்போக்கனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு அந்த சென்ஸுக்கு தகுந்த மீனிங் எடுக்கணும். இது இப்ப எப்படி நம்ம ஆரம்பத்திலே இது எங்களுக்கு கஷ்டமா இருக்கேன்னா எல்லா விஷயங்களும் பழக பழகதான் ஈஸியா ஆகுமே தவிர எடுத்தோம்னா ஆகுறது இல்லை. அடுத்தது இங்க பாருங்க, மை உன்கே சாத் கேல்தா ஹூம். நான் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னா ஐ பிளே வித் தெம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தெம்ன்றது அவர்கள்னு குறிக்குது. அப்ப நான் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னும் போது இந்த அவர்கள் நிறைய பேராகவும் இருக்கலாம், இல்ல சிங்குலர் வித் ரெஸ்பெக்டா இருக்கலாம். அதாவது ஒரு அங்கிள் இருக்காங்கன்னா நான் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த உன்கே வரலாம். இந்த இடத்துல எது சேர்ந்திருக்குன்னா வே பிளஸ் கே உன்கே. வேணா அவர்கள், அவர்கள் பிளஸ் உடைய அவர்களுடைய வரும். ஆனா இங்க அவர்களுடன் கே சாத்ன்றது ஒரு மீனிங். இந்த கே சாத்னா வித்துன்ற பொருள் கொடுக்கும். அப்ப உன்கே சாத்னா நான் அவங்க கூட விளையாடுறேன். மை உன்கே சாத் கேல்தா ஹூம். இத நான் அப்படின்னு சொல்றத ஒரு மேலும் சொல்லலாம், இல்ல ஃபீமேலும் சொல்லலாம். அப்ப மேல் சொல்றான்னா கேல்தா ஹூம் சொல்லணும், ஒரு பொண்ணு சொல்றான்னா கேல்தி ஹூம் சொல்லணும். இப்ப இந்த தா தீன்ற சஃபிக்ஸ் எப்படி வந்து வெர்போட சேருது? கேல்ன்றது விளையாடு அப்படின்ற ஒரு வெர்பு, அது கூட தா சேரும் போது இது மேல் ஜெண்டரை குறிக்குதுன்றதும், தீன் சேரும் போது ஃபிமேல் ஜெண்டரை குறிக்குதுன்றதும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் அவங்களோட விளையாடுறேன்னு ஒரு பொண்ணும் சொல்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, பையன் சொல்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நான் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னும் போது மை உன்கே சாத்து கேல்தாகும். இந்த இடத்துல வேன்றது ப்ளூரல் ஃபார்மா இருந்தா கூட இங்க ரெண்டு சென்ஸை கொடுக்குது. ஒண்ணு எல்டர் வித் ரெஸ்பெக்ட் வரும்போது ஒருத்தராகவும் இருக்கலாம், இல்ல நிறைய பேர் கூட நான் அவங்களோட விளையாடுறேன் அப்படின்னா ஐ பிளே வித் தெம் அப்படின்னா அங்க ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆகும். ஸோ மேரேன்னும் போது இங்க எனக்கு அப்படின்ற அர்த்தம் வருது, என்னுடையன்னு இல்லாம மைன்ற மீனிங் இல்லாம இங்க மீன்ற அந்த ஒரு மீனிங்கை கொடுக்குது. இப்ப நம்ம படிச்சிருக்கிற இந்த 6 லெசனோட கிராமர்ஸ் எல்லாமே சேர்ந்து இங்க இருக்கு. இதுல உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தெரியுதோ அதை போட்டு நீங்க சென்டென்ஸை ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களோட பேரை சொல்லி மை டேஷும் உங்களுடைய நேம் சொல்லி அது மேலோ இல்ல ஃபீமேலோ. இப்ப நான் ஸ்டூடெண்டா இருக்கேன்னா இந்த மாதிரி வெக்காபுலரி நமக்கு நிறைய தெரிஞ்சதுன்னா ஸோ மை வச்சு இந்த மாதிரி கேட்டகரியில 3 விதமான சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கா கே கி வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ், இப்ப என்னுடைய பை மெரி தைலி ஹே, என்னோட பேகு அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது இந்த தும்ஹாரி ஹமாரா இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது உங்களுக்கு இது புரியும். இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் எனக்குன்ற அர்த்தத்தை கொடுக்குறது, என்னுடைய அர்த்தத்தை கொடுக்குது. இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுனுடைய ஃபர்ஸ்ட் இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இது சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சனுடைய, இது ப்ளூரல் நம்ம பார்க்கணும். இது அடுத்ததுல பார்க்கலாம்.